Taste the Daily. 2026 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான மனுவை சேலம் மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். இரண்டாயிரத்து 26 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான மனுவை சேலம் மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன, விரிவா சொல்லுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாநிலத்தில் 15ஆம் தேதி இன்று 12 மணியை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கடந்த 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி இன்றைக்கு தலைமை கழகமான சென்னை ராயப்பேட்டை அபை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான அந்த மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ். வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தற்காலிக அவைத்தலைவர் கே. பி. முனுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைவருடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோருடன் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதை சமர்ப்பித்து மனுவானது பெறப்பட்டிருக்கிறது. முதல் மனு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி போட்டியிட வேண்டும் என்று கழகத்தின் நிர்வாகிகள் இந்த மனுவை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு கவுண்டர்களில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறிப்பாக ஒவ்வொரு கவுண்டர்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை முறையாக 15,000 ரூபாய் டிடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே வரை ஒலையாக டிடி எடுத்து கொடுப்பவர்களுக்கு அந்த விருப்ப மனுக்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களில் இருந்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போல தலைமை நிலைய செயலாளர்கள், கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு பகுதி கழக செயலாளர்கள், அதே போல இந்திய கழக செயலாளர்கள் என விருப்ப மனுக்களை ஏராளமானோர் பெறுவதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் தற்போது விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.5 கோடி தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விருப்ப மனு பெறுவதற்காக தமிழகத்தில் இருந்தும், கேரளாவில் இருந்தும், புதுச்சேரியில் இருந்தும் ஏராளமான நிர்வாகிகள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் மூலமாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திலே நிர்வாகிகள் இதற்கு ஒவ்வொருவராக இங்கு வந்து அவர்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவுண்டர்களிலே இந்த மனுக்களை பெறக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து முறையாக சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 16ஆம் தேதி நாளையில் இருந்து 23ஆம் தேதி வரை காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வேட்புமனு பெறக்கூடியது. அதே போல வாங்கி பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை சமர்ப்பிக்கக்கூடியது 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரிந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் நிறுவன தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சராக, பொதுச் செயலாளராக மக்கள் மனங்களிலே நீங்காத பெருமோடு நீதிக்கூடிய பொருட்களை அம்மா அவர்கள்
அதே போன்று கருணையை காப்பது போல இந்த இயக்கத்தை கருத்தோடு காட்டி மக்களுக்காக பல்வேறு சாதனை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக சட்டமன்ற இயக்கத்திற்கு தலைவராக முன்னாள் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஆளுகிற தீயசக்தி திமுகவை விரட்டி அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள், பாண்டிச்சேரி மக்கள், கேரள மாநில மக்கள் தயாராகிவிட்டார்கள். இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த விருப்ப மனு கோலாகலமாக தலைமை கழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாநிலத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த மனுக்களை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருப்பத்தோடும் இந்த 15,000 ரூபாய்க்கான அந்த வரைமுறைகளில் கொண்டு வந்த விதத்தில் மனுக்களை பெற்று ஒவ்வொருவரும் இலக்காரியார் என்ற உற்சாக மனத்தை அவர்கள் முன்னேற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலையை தங்களுடைய கையால் காட்டி அவர்கள் அப்படிங்கிற மிதக்கங்களோடு எதிர்ப்பு மனுவை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே இதற்கான மனுக்களை அனைத்து அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.